friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா transposition method. அதாவது இது வந்து அல்ஜிப்ரால இருக்கிற ஒரு மெத்தட் தான். டிரான்ஸ்போசிஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு ஏதோ ஒரு திங்கை வந்து அதாவது சேஞ்ச் பண்றது, அதாவது மூவ் பண்றது இல்லை சேஞ்ச் பண்ணாத கூட சொல்லலாம். ஸோ தட்ஸ் அ டிரான்ஸ்போசிஷன் மெத்தட். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா x plus 3 is equal to 14. எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். இது எக்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் தான் இப்போ நான் எக்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ x plus 3 is equal to 14. இதில் எக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இங்கேருந்து இப்போது எனக்கு இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இங்கே 3 இருக்குது, இங்கே 14 இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த 14 இருக்குது. இது LHS, இது வந்து LHS, இது வந்து RHS. LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, RHSனா ரைட் ஹேண்ட் சைடு. அதனால் நம்ம ஷார்ட்டாக அப்படி போட்டுக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா x இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 3. இந்த மைனஸ் 3 எப்படி வந்துச்சு? இந்த ப்ளஸ் 3யை நான் இங்கே கொண்டு வரும்பொழுது ஈக்குவல்ட்டுக்கு அந்தான கொண்டு வரும்போது எனக்கு அது மைனஸ் 3யாக சேஞ்ச் ஆகிடும். சைன் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். அப்போது சைன் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? அப்போது 14 மைனஸ் 3, 14 மைனஸ் 3யோட ஆன்சர் என்ன? 11. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 11. இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இது கரெக்டாக அப்படின்னு எப்படி செக் பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், செக் இந்த x இஸ் ஈக்குவல் டு 11 தானே. அப்போ 11க்கு பதில், அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 11 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 11 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 14. இந்த ஈக்குவல் சிம்பிள் நம்ம எதுக்கு போகிறோம்னா, இங்கே இருக்கிற அதாவது ஈக்குவல் அந்தான இருக்கிறதும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே 14 இருக்குது. இப்போ 11 ப்ளஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா 14 இஸ் ஈக்குவல் டு 14. கரெக்டாக இருந்துச்சுங்களா? இது ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு. கரெக்டாக ஆன்சர் இருந்துச்சு, நம்ம கரெக்டான ஆன்சர் தான் போட்டிருக்கோம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ அதே மாதிரி செகண்ட் சம் வந்து x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 6. இது மைனஸில் எடுத்துருக்கேன். நம்ம மேலே வந்து ப்ளஸில் இருந்ததுனால அதை மைனஸில் மாற்றணும். இது மைனஸில் இருக்குது, ஸோ அப்போ ப்ளஸில் தான் மாறும். அப்போது x இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 2. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 8 தான் ஆன்சர். இதையும் செக் பண்ணிடலாம். இதை செக் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 8 மைனஸ் 2, சாரி ப்ளஸ் வராது, மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 6. 8 மைனஸ் 2னா 6 இஸ் ஈக்குவல் டு 6. 6 ஈக்குவல் டு 6ங்கிறது தானே கரெக்ட். ஸோ இதுதான் செகண்ட் சம். இப்படி தான் நம்ம செக்கும் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து தேர்ட் சம். இது வந்து நான் மல்டிபிள் மெத்தடில் எடுத்திருக்கேன். 3 into x இஸ் ஈக்குவல் டு 27 இருக்குது. இது எப்படி போடுறது அப்படின்னா, நம்மளுக்கு இங்கேயும் எக்ஸ் தான் வேணும். ஸோ நான் எக்ஸை எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 27 அப்படியே இருக்குது. இந்த 3 ஏதாவது நான் இங்கே மாற்றணும். ஸோ நான் இதை 3 இங்கே கொண்டு வரும்போது எப்படி மாறும்னா, ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறுது, மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் மாறுது. அப்போது மல்டிபிளில் இருக்கிறது டிவைடில் தானே மாறணும். அப்போ 27 into 1/3 போட்டுக்கலாம். டிவைட்லாம் இப்படியும் வரும், ஏன்னா மேலே எதுவுமே இல்லைங்கிறதுனால 1/3 போட்டுக்கலாம். பட் இதை விட ரொம்ப ஈஸியானது எப்படின்னா, x இஸ் ஈக்குவல் டு 27/3. அழகாக இங்கே இருக்கிறது டிவைடில் கீழே கொண்டு வந்துடலாம். முடிஞ்சிச்சுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 9. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 9 தான் ஆன்சர். இது எப்படி செக் பண்ணிடலாங்களா? வெதர் இட் இஸ் செக். இப்போ பாருங்கள், 3 into 9 is equal to 27. 3 அதாவது 3 9s are 27 is equal to 27. கரெக்டு தானே? கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு. மல்டிபிள்லேயே நம்மளுக்கு டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் வந்து கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து x divided by 5 is equal to 12. இப்போ எனக்கு மேலே நம்ம மல்டிபிளில் பார்த்தோம் இல்லைங்களா, பட் கீழே டிவைடில் இருக்குது. இது எப்படி பார்க்குறான்னா, இப்போ பாருங்கள், அதே x தான் எனக்கு வேணும். is equal to 12 அப்படியே தான் இருக்குது. இப்போ எனக்கு இங்கே டிவைடில் இருக்கிற 5 நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கொண்டு வந்தால் எனக்கு மல்டிப்பிளில் தானே மாறும். ஈஸியாக அப்படி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிவைடில் இருக்குது. இது இங்கே கொண்டு வரும்போது எனக்கு எப்படி மாறும்னா 5/1 அப்படின்னு வரும். ஸோ மல்டிபிள் தான். இப்போ பாருங்கள், இதை நான் மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். ஆன்சர் வந்து 60 தானே. x இஸ் ஈக்குவல் டு 60. 12 into 5னா 60. இப்போது இதே ஆன்சர், இதை வந்து இது கரெக்டான ஆன்சரானு நம்ம செக் பண்ணிக்கலாம். 60 divided by 5 is equal to 12. கேன்சல் பண்ணால் 12. 12 is equal to 12. ஆன்சர் கரெக்டு. இதே மாதிரி தான் நம்ம போடணும். ஓகே, இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த மாதிரி இது லாஸ்ட் சம். இதில் என்னென்னா 3x plus 4 is equal to 34 minus 2x. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 இடத்துல எனக்கு எக்ஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி போடுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்கள், 3x ஓகேங்களா,
இப்போ 3x இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே அடுத்த டேர்ம் 34 எழுதிக்கிறேன். ஏன் இப்படி எழுதுறேன்னா நான் சொல்கிறேன். இப்போ இங்கே எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ் டேர்ம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் நான் ஒரே ஈக்குவல் கண்டான அதாவது எல்ஹெச்எஸ் பக்கம் கொண்டு வந்துடுறேன். அண்ட் இந்த 4 வந்து 34 கூட ஆர்ஹெச்எஸ் பக்கத்தில் கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே -2x இருக்கிறது எனக்கு இங்கே +2x மாறும், இங்கே +4 இருக்கிறது இங்கே எனக்கு -4 மாறும். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதை ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணனா எனக்கு எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். 2 + 3 வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 3 0 30. 34 - 4 30. இப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ மேலே நம்ம மல்டிபிளில் பார்த்தா மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 5ன்னு போடுவோம். கேன்சல் பண்ணோம்னா 6. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6. இது ஆன்சர். இதேமாதிரி நம்ம கரெக்டாக செக் பண்ணலாம். இங்கே எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக 6 போட்டிங்கன்னா ஈக்குவலுக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். அப்போ 3 × 6 + 4 இஸ் ஈக்குவல் டு 34 - 2 × 6. இப்போ பாருங்கள், இது செக், இட்ஸ் நாட் அ கம்பல்சரி, இட்ஸ் வெரி செக் மட்டும்தான். 3 × 6 = 18 + 4 இஸ் ஈக்குவல் டு 34 - 12. ஸோ 18 + 4 22. 34 - 12 அதுவுமே 22 தான். ஸோ எனக்கு இங்கேயுமே ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி 2 வேரியபிள் இல்லை இன்னும் ஒரு வேரியபிள் கேட்டால் கூட நான் எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலில் போட்டு கூட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த டிரான்ஸ்போசிஷன் மெத்தடை ஈஸியாக போடுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இப்போ பாருங்களேன், x + 3 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 14 இருக்குது. எனக்கு இந்த 3 கேன்சல் ஆகணும், அதாவது இந்த எக்ஸ் கூட இருக்கிற டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகணுங்கிறதுக்காக இதுக்கு பதிலாக -3 ஆட் பண்ணிக்குவாங்க. ரெண்டு சைடுமே -3யோட ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணாங்கன்னா அந்த டேர்ம் எப்படி மாறும்னா x + 3 - 3 இஸ் ஈக்குவல் டு 14 - 3ன்னு வரும். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து நிறைய மெத்தடுக்கு உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி குழப்பிக்காமல் நீங்கள் இது கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி ஈஸியாகவும் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை வந்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.